நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ உலகில் கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ சொந்த கூறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நடக்கும் போது திரை கவிழ்ந்தது சூறை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை கவிழ்ந்தது இதற்கு இதுதான் நடக்கும் என்று யார் நினைப்பது இது இங்கு வந்து முடியும் என்ற யார் தடுப்பது வந்து முடியும் என்ற யார் தடுப்பது நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது போச்சுரா சொன்னமுத்தா இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது குடும்ப நிலைமை எதிர் வந்து நின்று கடமை என்றது காதலினும் உணர்ந்து கடமை வென்றது எங்கும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது எங்கும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ பாட்டுக்கு இவ்வளவு வரலாமா தனிக்கொடியாய் நடையிழந்து தவிப்பது ஒன்று அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று தனிக்கொடியாய் நடையிழந்து தவிப்பது ஒன்று அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று தங்கை உயிர் தானிருந்த இடத்தில் நின்றது கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ உலகில் கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட கூறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றவர் எத்தனையோ சிறப்பான இடத்துல நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் முக்கியஸ்தருக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடக அன்பர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி 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 கூறி வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருவர் நன்றி பாராட்டி இப்படி கூறி நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஓம்காரமாய் விளங்கும் நாதம் ஓம்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரிகாரமே இந்த கீதம் ஓம்காரமாய் விளங்கும் நாதம் அமைதியும் பெருமே ஆங்கார உள்ள
பாடும் நாதம் இடர் சூழும் மழை மேவும் ஒளியாவும் ராகம் இடர் சூழும் மழை மேவும் ஒளியாவும் ராகம் ஆவிரங்களும் மகிழும் இசையே கூவிடும் நுனியில் இசையே காவியம் அதில் திகழும் இசையே ஜீவிதம் அதில் புகழும் இசையே தானே நோவின் தீவினால் முதல் கீதமே தவழும் போதையால் மதலை தூங்கவே இணையில்லாத கலையில்லாத எங்கும் புகழுறவே கதித்து நிறைந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரிங்காரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் அரியதோர் நமச்சிவாயும் ஆதி எந்த மானதுவும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவபாகியம் தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே ஒரு இன்புற வேண்டும் அப்படி இன்பமயமான வாழ வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இறை வழிபாடு செய்தால் மட்டுமே வருகின்ற இடர்கள் துன்பங்கள் இவை எல்லாம் களைந்து மனித வாழ்விலே ஒரு இன்பத்தை பெற முடியும் அப்படி இன்பங்கள் பெருக தமது குடும்பத்திலே பூஜை அறையிலே தீப விளக்கேற்றி தமது குலதெய்வத்தை வணங்கி வந்தோம் என்றால் வருகின்ற இடர்கள் எல்லாம் மாறி இன்பங்கள் பெருகும் என்றாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது முதலில் எப்பணியை செய்தாலும் தாய் தந்தையரை வணங்கி அதன் பிறகு பணியை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் தாய் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் இந்த மண்ணிலே பிறக்க முடியாது என்பது தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை ஜீவநதியாய் வருவாள் என்றாலும் தீர்த்து மகிழ்வாள் ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தெரியும் ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது எதை கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து ரசித்து அதத்தை அந்த குழந்தையை உருவாக்கி
ஒரு உயர்ந்த மனிதனாக உருவாக்குவது தாய். அப்படி தாய்க்கு நிகராக தந்தையாகப்பட்டவர் தமது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் எப்போதுமே அயராது பாடுபட்டு வாழ்வில் இறுதி வரை மண்ணிற்கு போகும் வரை பாடுகொட்டு கொண்டிருப்பவர் தந்தை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் குருவையும் வணங்கி இறைவனை வழிபட்ட பொழுதுதான் அந்த இறைவன் அருளை பெற முடியும் என்றாலும் கூட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை, நடுவிலே அழகான திணைக்கோளையின் மத்தியிலே அழகான நீரோடை. இந்த நீரோடையை பார்க்கின்ற பொழுது பூத்து குலுங்கும் பூ அருவிகள். இந்த பூ வரிகளுக்கு மத்தியிலே பார்த்தீர்கள் அழகான நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுகிறதே. எதற்காக? நல்ல அருகம்புல் அதற்கு இசைத்து தாளம் போடுகின்றது. என்றாலும் கூட பொங்கி வரும் வெள்ளமது, பொங்கி வரும் மேகமது பொன்னி பொங்கி பொங்கி பொந்ததினால் புதுமஞ்சள் பூக்கின்றது. அப்படி புதுமஞ்சள் பூக்கின்ற இந்த அழகான இன்பமான இந்த வேலையை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது பூத்து குலுங்கும் அந்த பூஞ்சோலைகள் எல்லாம் பூ மாலையில் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் வனப்பை உடைக்கும் பாவை நீவா, இன்பத்தின் வனத்தை ரசிக்கும் என்றென்றும் மணக்கும் யோகமேவா. திருமகள் சம்மதம் மனதிலே நிம்மதி பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேராக பெண்மலர் கொஞ்சி கனிவோடு என்னை ஆளாக்கினாள் நம்பினே. மஞ்சும் மலர்கள் தூவிய கோலம் மங்கள தீபத்தின் துள்ளொளி சாரல். மஞ்சும் மலர்கள் தூவிய கோலம் மங்கள தீபத்தின் துள்ளொளி சாரம். அழகே இயற்கை வடிவம் இளமை அழகே இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமாயேன்றதே இன்னும் வேண்டுமாயேன்றதே. இப்படி பூத்து குலுங்கும் அந்த பூஞ்சோலையின் அருவிகளை பார்த்தாலும் கூட
இந்த இடத்திலே நாங்கள் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட வெளியென்னும் அமுதிலே ஏதோ ஒரு அழகான ஒரு குரலின் ஓசை, ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றதே. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, சத்தம் அப்படியா? ஆசை இருக்கா? ஆசை என்பது ஏன் கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று அழகாக கானம் இசைக்கின்ற இந்த அழகான இந்த பெண் குரலின் குரலை கேட்டவுடனே குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, இவள் எழுப்புகின்ற அந்த இன்பத் தமிழ் மொழியும் இனிதாக இருக்கின்ற பொழுது இன்பத்தின் வாயிலாக என்னை பார்க்கின்ற பார்வை என்ன பார்வையாக இருக்கிறது என்றாலும் கூட சில்லென்று பூக்கும் அந்த காற்றின் ஒளிகளிலே இவள் தவழ்ந்து வருகின்றாளே. இப்படி வருகின்ற இவள் அழகை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த இடத்திலே ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாக்கிறா, அவ மொத்தத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாய்வள் பூவாடை வீசிவரே பூத்த பருவமா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாக்கிறா, அவ மொத்தத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. திருத்திரா அள்ளி அள்ளி சொருகுறா, திருத்திரா அள்ளி அள்ளி சொருகுறா, அருகுற வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குறா, அரகொர வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குறா. பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுறா, பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுறா, பின்னாலே தூக்கி விட்டு கையாலே இழுக்கிறா, தன் கையாலே இழுக்கிறா. பூ போல காலெடுத்து பூமி இழக்கிறா, பூ போல காலெடுத்து பூமியை அளக்கிறா, துள்ளி 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 சிட்டாக பறக்கிறா, இலையில கைய வச்சு நிக்கிறா நிமிருறா, இலையில கைய வச்சு நிக்கிறா நெளிகிறா, திருத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா. ஏ நெஞ்சை தாளாட்டுறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாக்கிறா, அவ முதத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. தாளாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா, கம்பி ஓட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா. கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுறா. கோரிக்கை இருக்குமா? அப்படி இல்லைங்க, இதை பார்க்கிற பார்வடி கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுறா, கறந்த பால நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, ஏ கையை தொட்டு வாங்குறா. கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு குழுங்குது, கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு குழுங்குது, கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது. ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குறா, ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குறா. உன்முகம் பார்த்ததுதான் உண்மையெல்லாம் விளங்குதா, இப்ப உண்மையெல்லாம் விளங்குதா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணை சாய்க்கிறா, அவ உதட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 சிரிக்கிறா. இப்படி இவள் இடுகின்ற இந்த புன்னகையை பார்த்தாலும் கூட அழகாக இவள் அழகை பார்த்தால் அலங்கார பூஷணம், ஆடம்பர விக்கிரகம், பத்தரை மாத்து பெண்ணினால் உருத்தி வார்த்தை எடுக்கப்பட்ட சித்திரை பதுமையாக வெள்ளவாய் இருக்கிறாள். ஏனென்றால் இவள் பார்க்கின்ற பார்வை இவள் இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே
அன்பெண்ணும் வழிகளிலே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இவள் அழகை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்று பார்த்தாலும் கூட குழல் இனிது யாழ் இனிது என்றாலும் இவள் பேசுகின்ற மழலை மொழியும் எவ்வளவு இனிதாக இருக்கிறது என்றாலும் கூட ராகங்கள் எத்தனை ராகங்கள் இருந்தாலும் அத்தனை ராகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இவள் ராகம் அதிசய ராகமாக இருக்கிறது. இப்படி அதிசய ராகம் ஆனந்த ராகமாக இருக்கக்கூடிய இவள் எழுப்புகின்ற அந்த ராகத்தை அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரருந்து மனதினில் மோகம் வசந்த காலத்தில் மலை தரும் மேகம் அந்த மலை நீரரும்பே மனதில் மோகம் தேவர்கள் வளர்த்திடும் காவியாக தேவர்கள் வளர்த்திடும் காவிகையாகும் அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம் அது என் யோகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் பின்னிய கூந்தலின் கருநிற நாகம் பெண்மையில் இலக்கணம் அழகிய போகம் பெண்ணிய கோம்பை கருநீரனாகும் பெண்மையின் இலக்கணம் இவளது தேகம் இசை என்னும் அமுதினில் இவள் ஒரு பாகம் இசை என்னும் அமுதினில் இவளொரு பாகம் இந்திரலோகத்து சக்கர பாகம் ஒரு புறம் பார்த்தாள் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தாள் காவிரி மாதவி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தாள் நிலவில் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தால் நிலவில் எதிரொலி முழுவதும் பார்த்தாள் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் இப்படி ராகங்கள் எத்தனை ராகங்கள் இருந்தாலும் இவளை பார்த்தவுடனே ஆடை அணிகள் எல்லாம் அணிய வேண்டும் என்ற ஆவல். ஏனென்றால் தலைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூடிகள் எல்லாம் அணிய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இள வயசு பண்ண வசியம் செஞ்சு அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது போகுது பார். போகுது பார், வேகுது போடுது பார். என்னை பத்தி தெரியாம தர்ற தெரியுமா? என்ன செய்யும் ஆ? என்ன செய்யும் என்ன ஜீவ இல்லையா என்ன செய்யும் என்ன ஜீவ அதைத்தான் செய்யறேன். என்னைய செய்ய? உன்னைத்தான் செய்ய முடியும்ன்ற என்ன? உன்னதாயா செய்ய முடியும். என்ன அதைத்தான் உன்ன யாரியா நீ? என்ன யார் நீங்க? என்னை பத்தி நான் தெரியாம உடைய தர்ற. உள்ள போகும்போது இடையில வந்து மறைக்கிறீங்களா? என்ன காரணம்? உள்ள வந்தனால மறைக்கிறேன். என்ன மறைக்கிறீங்க? எதுக்கு வந்தீங்க? அதுதான் வந்துச்சுன்னு. இதுதான் வந்துச்சு. ஏ அதுயா? இதுன்ற அட இது இல்ல அது.
அது இது என்ன ஏய், பண்ண எனக்கு சொந்தமானதுங்க. எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானதுன்ற. என்னது அதுதான் அழகான குட்டி. என்னது என்னதுன்ற. என்னது என்னது எப்படியா உன்னதாக? குறவளை கடிச்சு விடுவேன் இங்க பாருங்களேன். அது என்னதுயா அது என்னதுயா? நான் சொல்ற புரியலையா அது என்னதுயா அதுதான் சொல்றேன். ஒன்னது இல்லையா என்னதுயா என்னதா என்னதா என்னதுயா உன்னதா உன்னது எப்படியா என்னதாக? என்னது எப்படியா உன்னதாக? உன்னதா என்னது? ஒன்னதாயா என்னுடையது எதையா? என்னதுயா ஓ என்ன அதுன்னு கேக்குறீங்களா? அழகான மான் குட்டி. எங்க இருக்கு உள்ள. போய் சொல்லாதயா என்ன உள்ள போயிருக்கின்ற அப்புறம் இல்லைன்னா உள்ள போயிடுச்சா? ஆமாங்க. அவன் உள்ள போகலைன்னு விதறப்படுறியா? ஏன்? அதான் உள்ள போயிடுச்சு போனா அப்புறம் விட்டு போக வேண்டியதானே? ஏங்க உள்ள போனதை பிடிக்கணுங்க. உள்ள போனதை பிடிச்சா நல்லா வரும். ஏன் இப்படி கேக்குறீங்க? உள்ள போனதை பிடிக்கிறே உருவிட்டு போயிடாதா? அட பிடிக்கிறபடி சரியா இருந்துச்சு. ஒரு செங்கப்புடி மண்ணுன்னா தடவி எல்லாத்தையும் ஆமா. ஏன்னா புடியிலே 3 விதமான புடி இருக்கு. ஆமா உடும்பு புடி, கொட்டாச்சி புடி, குரங்கு புடி. இப்ப மான் ஓடுது. ஓடும்போது பின்னங்கால பிடிக்கிறீங்க. உருவிட்டு போயிட கூடாது. அது என்ன செய்வீங்க? அது என்ன செய்யணும்? உருவிடாத பிடிக்கணும். அப்ப பிடிக்கிறபடி சரியா இருக்கணும். ஆனா உருவிடாம பிடிச்சோம்னா நல்லா இருக்காது. அப்பப்ப உருவிட்டு பிடிச்சோம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மானத்தான் சொல்றேன். மான்குட்டி ஓடுது அது பிடிக்கணும். அது விளையாட்டு காட்டி பிடிக்கணும். பிடிக்க கூடாது. பிடிக்கிற மாதிரி போகணும். ஆனா பிடிக்க கூடாது. அதுதான் உருவிட்டு பிடிக்கிறது. அப்படியா? அப்பதான் அதுக்கு ஒரு விளையாட்டு. அதுக்கு ஒரு விளையாட்டு. அது ஆசை. ஆசை வரணும். அதுக்கு ஒரு ஆசை வரும். ஆசை இருந்தா தானே. ஆசை இருந்தா தான் ஒரு மூடு வரும். மூடு வந்தா ஒரு நோக்கம் நோக்கம் வந்தா அப்புறம் பார்க்க வரும். அப்ப பார்க்க வந்தா அப்புறம் பேச வரும். பேச வரும். இப்படி எல்லாம் மானிட்ட கொஞ்சி கொலாவது பேச ஆசை வரும். அப்ப பேசினாட்டா எங்க இருந்து இருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்துங்க. எங்க இருக்கு? அந்த பாருங்களே. எங்க இருக்கு? இதோ பாருங்கயா. எங்க காணா? நல்லா பாருயா. எங்க இருக்கு? அட என்னைய எவ்வளவு பெரிய மலை தெரியுது தெரியல. எங்க தெரியுது? நல்லா தூரமா பாரு. தூரமா இருந்தா நான் போக மாட்டேன். அப்ப தூரத்துக்குலாம் நீங்க போக மாட்டீங்க. தூரமா இருந்தா போக மாட்டேன். நீங்க தூரமா இருந்தா போக மாட்டீங்களா? தூரமா இருந்தா போக மாட்டேன். தூரமா இருந்தா எங்க போக மாட்டீங்கன்னு கேக்குறேன். யாருமே போக மாட்டாங்க. யாருமே போக மாட்டாங்களா? சேது போவியா? தூரமா நீங்க எந்த தூரத்தை சொல்றீங்க? தூரமா இருந்தா போவியா? தூரமா இருந்தா போவியா? வெகு தூரமா இருந்தா போவியா? நீ எந்த தூரத்தையா சொல்ற? எதை சொல்றீங்க நீங்க? வெகு தொலைவு. வெகு தொலைவு. வெகு தொலைவு இருந்தா போக மாட்டீங்க. எப்பவுமே தூரமா இருந்தா போக மாட்டேன். தூரமா இருந்தா போக மாட்டீங்க. அந்த பழக்கம் உங்கள்ட்ட இல்லையா? நீ போவியா? இல்லையா? நான் இல்ல. தூரத்துல இருந்து இங்க இருந்து பார்த்த உடனே தெரியும். எங்க இருக்கு? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மலை. ஓ உங்க இடத்தை எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுமா? தெரியுங்க. உங்க இடத்தோட பேரு வெள்ளிமலை. உங்க பேர் என்ன? எனது பேர் கந்தவேடன். சரி கந்தா. என்னய்யா? கந்தன் என்ன கை ஓடுற மேல? உனக்கு தொடையில பிரச்சனையா? என்ன தொடையில பிரச்சனை? தொடையில பிரச்சனையா? என்னய்யா மேல தொடலாமான்னு கேக்குறேன். சரி தொடையில பிரச்சனையான்னு கேக்குறேன். தொடையில என்ன பிரச்சனைன்றீங்க? இடையில பிரச்சனை வராம இங்க பாருங்களே வாழ்க்கையில இடை. சரியா தொடையில பிரச்சனை இல்ல. இந்த பரவாயில்ல. இடையில பிரச்சனை இருக்க கூடாது. இங்க பாருங்களே இடையில விட்டா தான் தொடையை தொட முடியும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்க கூடாது. இடையில வர கூடாதுன்னு தான் சொல்ல அதான் உனக்கு தொடையில பிரச்சனையா? இடையில பிரச்சனை இல்ல. அதாவது இடையில உனக்கு இடையில பிரச்சனையா? உங்களுக்கு இடையில இருக்கா? எனக்கு இடையில பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இடையில பிரச்சனை இல்ல? உனக்கு எனக்கு இடையில பிரச்சனை இல்லங்க. அததான் கேக்குறேன். ஆனா நீங்க சொன்ன பாத்தீங்களா மேல தொட்டங்க பாத்தீங்களா? அந்த தொடையில தான். என்னய்யா மேல கைய போடுறீங்களா அப்படினா? நான் விவரம் தெரியாம மேல கை போட்டேன். சரி. நீ விவரம் தெரிஞ்சால எங்க ஓட்றோம்? அதுக்கு மேல கைய போடணும்ங்க. மண்டையில போடுவாங்க. மண்டையில போடாம சரி இருக்கட்ட. சரி. தோளுக்கு தோள் நண்பன் தோள்ல ஓடணும்யா. ஆமா தோள். நான் தோள்ல ஓட்ட நீ அப்ப தோளுக்கு தோள். நீ தோள்ல ஓடணும். அப்ப தோளனாகப்பட்டவன் தோளுக்கு தோள் கூடாது. சரி உங்க பேர் கந்தவேடன். கந்தவேடன். அங்க மான பிடிக்கும். உங்க அப்பா பேரு சடையன் வேடுவன். நான் கேக்குறேன் நீங்க பரம்பரை வேடுவர பஞ்சத்து வேடுவர? பரம்பரை வேட்டையா? பரம்பரை வேட்டை. பரம்பரை உங்க பரம்பரையில யார் எதை வேட்டையாடி இருக்காங்க? பரம்பரையில எங்க அப்பா பெருங்குண்ட காளமாட, எங்க அம்மா சிங்கத்தை, எங்க அண்ணன் வந்து மூசி வாங்கினத்தை, என் தம்பி புளிய. அப்ப உங்க அப்பா நான் மான் குட்டியை பிடிக்க. உங்க அப்பன் காளை பிடிக்கி. காளை பிடிக்க. உங்க அம்மா சிங்க பிடிக்கி. ஆமா. உங்க அண்ணன் எலி பிடிக்கி. உன் தம்பி புலி பிடிக்கி. நீ மான் பிடிக்கி. மான். உங்க குடும்பமே பிடிக்கி குடும்பம். ஆமா பிடிக்கிறது நாங்க தான். சரி பிடிக்கிறது எப்படி பிடிக்கணும் எந்த நேரத்துல பிடிக்கணும் சரியா பிடிக்கும். சரி இது கேட்டேன். அப்ப உங்க அப்பா உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு சடச்சிங்க. சடச்சிமேனா? ஆமாய்யா. நான் யாரோ இருமனு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும்ல. அப்படியா? உங்க அம்மா சடச்சிருக்கல. ஆமா. உங்க ஆத்தாவே எங்க அப்பே வச்சிருக்கேன். என்னய்யா முறக்கட்டத நம்ம உண்மையிலேயா? உண்மையிலே ரொம்ப நாள் வச்சிருந்தேன். எங்க அப்பன் கெட்ட மனுஷன். வந்துருமியா? கெட்டிக்கார மனுஷன். உன்னை பார்த்துட்டேன் விட மாட்டேன். அப்படி பிடிச்சி வச்சுக்கிருவேன். அப்படியா? சரி. உங்க ஆத்தாவை தங்கச்சியை வளர்த்து வச்சேன். அப்படி சொல்லி 12-13 வருஷமா. ஆனா உங்க அப்பன் எச்சிக்கலப்ப நாட்டுல கேவலப்பட்டு எச்சிக்கலப்ப. என்ன ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணுக்கு ஐட்ட சிறுசா காமிச்சானா பெருசா காமிச்சா ஆசை வார்த்தைகளை இவளை எச்சி ஒழுவோட்டுருப்பா அவ்வளோ இருக்கு. எப்போதான் ஒழுவோடுவா அவ்வளோ இருக்கு. கூட்டி போயிட்டாங்க. அப்ப சொன்னேன் எங்க அப்ப அக்காளி டேய் அக்காளி டேய் எங்காரு
காலி இந்த சொல்லி வச்சுக்கிறாவ அப்படின்னு கூட்டி போயிட்டாங்களா சரி. அவங்களோட விட்டு இருக்கக்கூடாது வரக்கூடாதுங்க அப்பயும் சொன்னேன். ம். அதனால அதனாலதான் அன்னைக்கு விட்டு போச்சு சொந்தம். அன்னைக்கு விட்டது அன்னைக்கு ஒட்டணுமியா பெபிக்கு கைண்டியா அதுல மாப்ள 7434 இங்க பாருங்க. பெபிக்கலாங்கயா நீங்க நினைக்கிற ஒட்டுறது வேற, நான் அந்த ஒட்டுறத சொல்லல. அதாவது நெருக்கமா நெருக்க வந்து அன்னைக்கு அன்னைக்கு போன சொந்தம் தொடரும்னு நினைக்கிறேன். தொடரணும். அப்ப சரி தொடரும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். மலை ஏறி போனாலும்